தயவு செஞ்சு சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. முக்கியமான ஒரு விஷயம். 2வது விஷயம், சாப்பிட்றதுல வந்து பார்த்திங்கன்னா சில கொஞ்சம் மாற்றி மாற்றி நம்ம பண்ணணும். என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு சொல்கிறோம்னா, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நிறைய பேருக்கு அந்த பழக்கமே கிடையாது. நல்லா கையை சுத்தமாக அலம்பிட்டு, கை காலெலாம் அலம்பிட்டு, நம்ம குளிச்சுட்டு வந்துட்டோம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கோன்னா நம்ம அப்படியே சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. கொஞ்சம் ஒரு மணி நேரம் சோஃபாவில் உட்காந்து பேசிட்டோம், இல்லை வெளியில் நின்று பேசிட்டோம், இல்லை டக்குன்னு ஒரு கடை தண்ணிக்கு போயிட்டு வந்துட்டோம்னா கூட அப்படியே உட்காந்து சாப்பிடக்கூடாது. ரெஸ்ட் ரூம் போயிட்டு கையை காலை அலம்பிட்டு, முகத்தையும் அலம்பிட்டு, கழுத்து வரையும் அலம்பிட்டு, கால் கொஞ்சம் குதிக்கால் வரைக்கும் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடுலேயே சாப்பிட்ணும். நம்ம ஆளுங்க என்ன பண்ணோன்னா 5 விரல மட்டும் கழுவிப்பாங்க. ஏன்னா அதானே சாப்பிட போகுது. சும்மா லைட்டாக இப்படி கழுவிட்டு இப்படி சாப்பிட்ருவாங்க. சாப்பாடு வந்து நம்ம கைக்கு மட்டும் சேர்ந்ததில்லை, நம்ம மொத்தம் ஐம்புலமுக்கும் சேர்ந்தது. புரியுதுங்களா? ஸோ நம்ம உடம்பையும் அந்த சுத்தம் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு வேளைக்கும் குளிக்க போகிறதில்ல. ஆனால் கையை கால் அலம்பிட்டு, முகத்தை அலம்பிட்டு, சாட்சகமாக கீழே உட்காந்து தான் சாப்பிட்ணும். உடம்பு முடியல, இடுப்பு முடியல, உட்காராத சூழ்நிலை இருந்தால் நீங்கள் டைனிங் டேபிள் யூஸ் பண்ணலாம். இல்லைங்க நான் விஐபியாக இருக்கேன், நான் பழகிட்டேன்னா அது உன்னோட உன்னோட படைப்பு, உன்னோட அமைப்பு, அது உனக்கு இறைவன் கொடுத்துட்டான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதுக்கு விதிமுறைன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அரிசி விளையிறதே மண்ணில் தான், மேலேருந்து கீழே விழலை, கீழே தான் விளையுது. ஸோ அதுக்கு அங்கே மரியாதை கொடுக்குறது தான் அதோட மரியாதை.